அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து எஸ்என்எல் குரானில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரபிக்கில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி உங்களுக்கு குரான் ஓதுறதுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். தஜ்வீத் முறைப்படி குரான் ஓதணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, அரபிக்கில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த எழுத்துக்கள் எல்லாமே எங்கே இருந்து பிறக்குது, அதாவது எந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து தொண்டையுடைய அடிப்பகுதி இருக்குங்களா, அடிப்பகுதி, தொண்டையுடைய நடுப்பகுதி, தொண்டையுடைய ஆரம்ப பகுதி, நாவினுடைய கடைசி பகுதி, நாவினுடைய நடுப்பகுதி, நாவினுடைய ஆரம்ப பகுதி, அடுத்ததான் வந்து 2 கடவா பற்கள், இந்த வலது பக்கம் இடது பக்கம், சரிங்களா. அடுத்ததான் வந்து நுனி நாவு, மேல் பல்லோட ஓரம், 2 உதடுகள். இந்த மாதிரி நம்ம உதட்டில் ஆரம்பித்து தொண்டை வரைக்கும், அடித்தொண்டை வரைக்கும் நமக்கு ஒரு எழுத்துக்களுமே பிறக்குது, சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு இந்த 2 லைன் எடுத்து சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து நம்ம லைன் பார்க்கலாம். அடுத்து 2 லைன் சொல்லித்தரேன் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோலாம் போட்டிருக்கோம், சரிங்களா. இன்னொரு தடவை சொல்லிக் கொடுத்தோம்னாக்கா இன்னுமே நல்லா கிளியராக புரியுங்கிறனால இன்னொரு சொல்லி தரப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா. பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? முதல்ல அந்த 2 லைன் பார்த்துட்டிங்களா? நான் இப்போ ஒரு லைன்லேயும் ஒரு எழுத்துலேயும் கை வைப்பேன், கரெக்டாக நீங்கள் சொல்லணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட்மா. அடுத்ததான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள். வெரி குட், மாஷா அல்லாஹ். இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 லைனும் நான் விரல் வைப்பேன், நீங்கள் கரெக்டாக உச்சரிக்கணும் என்ன எழுத்துன்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். மாஷா அல்லாஹ், வெரி குட்மா. அலிஃப். அடுத்தது வெரி குட், மாஷா அல்லாஹ். பா, சரிங்களா. தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. இது சூப்பர், மாஷா அல்லாஹ். தா, இது சா, இது ஜீம், இது சொல்லுங்கள். ஹ, இது ஹ, இது தால், இது லால், இது ரா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பராக சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், வெரி குட். நல்லா அழகாக பாடம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. யாராவது தப்பாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களை கரெக்டாக நான் சொல்லிக் கொடுத்தலையே அடுத்தது அவங்களுக்கு, அதெல்லாம் கவனமாக அந்த மாதிரி உச்சரிக்க கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா. இப்போ நம்ம அடுத்ததான் இந்த 2 லைன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி சொல்லித்தர கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களா. இது வந்து ஜா சொல்லுங்கள். ஜே சொல்லக்கூடாது, ஜா சொல்லணும், சரிங்களாம்மா. ஜா சொல்லுங்கள். ஜா, அதாவது மேல் பல்லு கீழ் பல்லு 2 பல் இருக்கா, அது 2 இப்படி நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நுனிநாவை கொண்டாந்து என்ன செய்யணும், இந்த பல்லுடைய ஓரம் இருக்கா, இந்த நடுஸில் இங்கே வச்சுட்டு ஜா அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு பூச்சி இருக்கும் இல்லையா, ஜன்னு சவுண்டு பண்ணும்ல, அந்த மாதிரி இந்த ஜா வந்து வெளியாகுது, சரிங்களா. ஜா. இது சீன். சீன் எப்படி சொல்லணும், அதே மாதிரி தான் மேல் பல்லையும் கீழ் பல்லையும் இப்படி 2 ஜாயின் பண்ணிடணும், சரிங்களா. இப்படி 2 ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் என்ன செய்யணும்னா நுனிநாவை கொண்டாந்து நடுஸில் வச்சுட்டு சீன், இங்கே சொல்லுங்கள். சீன், சீன், சீன். வெரி குட், மாஷா அல்லாஹ். அடுத்ததா இது ஷீன். நாவினுடைய நடுப்பகுதி இருக்காமா, நடுப்பகுதியை அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்களா, அதுதான் மேல் முரசுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த இப்படி டச் பண்ணும்போது ஷீன் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. நீங்கள் சொல்லுங்கள். ஷீன். இது சீன், சீன். இது ஷீன், சரிங்களா. அடுத்ததான் இது ஸ்வாது. ஸ்வாது சொல்லும் போது லைட்டாக ஒரு விசில் சவுண்ட் மாதிரி வரும். ஸ்வாது சொல்லுங்கள். ஸ்வாது. இதுவும் அதே மாதிரி தான், மேல் பல்லையும் கீழ் பல்லையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நாம கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக விசில் சவுண்டு வர மாதிரி ஸ்வாது அப்படி சொல்லணும். ஸ்வாது, ஸ்வாது. வெரி குட், மாஷா அல்லாஹ். இது வாது. இந்த வாழைப்பழம் பழத்துக்கு வரும் இல்லையா, லா, அந்த லா வச்சு சொல்லணும் இதை. அப்போ நம்ம சொல்லும்போது என்ன செய்யணுனாக்கா, நாவினுடைய சைடு இருக்கா, சைடு பகுதி இருக்கலாமா, அந்த சைடு இந்த சைடு இருக்குமா, அந்த சைடு பகுதியை வலது பக்கமாக இருந்தாலும் ஓகே, இல்லை இடது பக்கமாக இருந்தாலும் ஓகே, அந்த மேல் கடவாய் பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கணும். வச்சுட்டு ராது, எங்கே சொல்லுங்கள். ராது, ராது, ராது அப்படி சொல்லணும். மாஷா அல்லாஹ், வெரி குட். அடுத்ததா இது துவா.
துவா சொல்லும் போது நாவோட நுனிப்பகுதியை மேல் பல்லோட உள் பக்கம் இருக்கா, உள் பக்கத்தில் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது துவா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. அடுத்ததாக வா. வா சொல்லும் போது நம் நாவினுடைய நுனிப்பகுதி மேல் பல்லோட ஓரத்தை வந்து உரசும் போது வா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. அடுத்ததாக ஐன். ஐன் சொல்லும் போது நம்ம தொண்டை இருக்காமல் தொண்டையோட நடு பகுதியிலேருந்து ஐன் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. ஐன் வந்து வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லி 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 பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்துடும். ஆல மீன் அப்படின்னு சொல்லுமா, அப்போ அதில் ஐன் இருக்கா, அந்த ஐன் வந்து அந்த மாதிரி சொல்லும்போது வந்துடும். சரிங்களா. அதுதான் ஒயின். இது வந்து ஒங்கா சொல்லணும். இது வந்து தொண்டையுடைய ஆரம்பத்துலேருந்து வருது. தொண்டையுடைய ஆரம்பத்துலேருந்து ஒயின் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. அடுத்தது வந்து ஃபா. ஃபா சொல்லும்போது நம்மளுடைய மேல் பல் இருக்கலாமா, மேல் பல்லோட ஓரம் இருக்கா, அந்த ஓரத்தை என்ன செய்யணும், கீழ் உதட்டோட உள்பக்கம், கீழ் உதடுக்கா, கீழ் உதட்டுடைய வயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த உள்பக்கத்தில் கொண்டாந்து வைக்கும்போது ஃபா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சு மேலே ஒரு சுருள் மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி சுருண்டு வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஃபா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி சுருண்டு வந்தால் தான் அது ஃபா. சுருண்டு வராமல் சும்மா இந்த மாதிரி மட்டும் போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது நூனு. இந்த மாதிரி சுருண்டு வந்து 2 புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஆஃப். இது நம்ம நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இது வரைக்கும் போதும். நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். அதாவது மஹரஜ்லாம் சொல்லாமல் எழுத்துக்களுடைய உச்சரிப்போடு அதை சொல்லித்தரேன். நீங்கள் அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸா, சீன், ஷீன், ஸ்வாது, ராது, த்வா, வா, ஐன், ஐன், ஃபா. சரிங்களா. ஸா, சீன், ஷீன், ஸ்வாது, ராது, த்வா, வா, ஐன், ஐன், ஃபா. சரிங்களா. ஸா, சீன், ஷீன், ஸ்வாது, ராது, த்வா, வா, ஐன், ஐன், ஃபா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். நாளைக்கு இந்த 2 லைன்ஸ் வச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் 2 மாத கோர்ஸ் தான். முக்கியமான விஷயம் 2 மாத கோர்ஸ் தான். இந்த மாதிரி இப்படி கை வச்சோம்னா இது என்ன எழுத்துமா இது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்தீங்கனாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களை தஜ்வீத் முறைப்படி இந்த அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் சொல்லிக் கொடுத்து ஃபுல்லாக எஸ்என்எல் குரான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குரான் எப்படி ஓதணும்னு சொல்லிக் கொடுத்து உங்களை குரான் நல்லபடியாக வந்து சரளமாக இப்போ இந்த விரல கையை வச்சோம்னா இங்கே வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு உங்களை ஓத வைக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களை ஓத வச்சுருவோம் 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹோடைய கிருபை கொண்டு. சரிங்களா. ஃபீஸ் உண்டும், கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி தான் படிக்க போகிறோம். 2 மாத கோர்ஸு. 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரான் ஓத வச்சுருவோம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறோம், ஆண்களுக்கு வந்து எடுக்கலை. ஆண்கள் வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுக்கிறோம். சரிங்களாம்மா. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம நாளைக்கு அடுத்த 2 லைன்ஸ் வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு. சரிங்களா. தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு துவா செய்யுங்க இன்ஷா. நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரது ஓகேவா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் போகாது. சரிங்களாம்மா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.